நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியது குறித்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். வாழ்த்துக்கள். 18 வயசு நிரம்பிய யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம், நான் அரசியல் மூலமாக மக்கள் பணியாற்றுறேன் அப்படின்னு அவர் விரும்பினா வரவேற்கிறோம். என்ன, அவர் கட்சி கொள்கை அதெல்லாம் இருந்து அவர் பல அரசியல் பிரச்சனை நிலைப்பாடுகள் அது எடுக்கும்பொழுது தான் நாம் விமர்சிக்க முடியும். இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறத இந்த வரவேற்பு வாழ்த்து. பாருங்கள், அனாவசியமாக இந்த நடிகர் வந்தார் எம்ஜிஆர் ஆனாரா, அந்த நடிகர் வந்தார் எம்ஜிஆர் ஆனான்னெல்லாம் நான் ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் அது ரொம்ப வைரலாக போச்சு அப்படின்லாம் வேண்டாம். அதனால் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். இஸ் அன்டெஸ்டட். என்ன, அது எப்போ டெஸ்ட் ஆகும்? அவர் கண்டெஸ்ட் பண்ணும்போது தான் டெஸ்ட் ஆகும். அதனால் அப்போ பார்த்துப்போம். அதனால தான் சொன்னேன், அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து அவர் ஒரு கருத்து சொல்லும்பொழுது தான் நாம் அது சரியாக தவறாக சொல்ல முடியும். அதுவரை நம்ம வாழ்த்துக்களோடு நிறுத்திக்குவோம். கமலஹாசன் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் தே காட் குட் இன்டென்ஷன்ஸ். நான் அவரை தப்பெல்லாம் சொல்ல வரல, விமர்சிக்கவே விரும்பலை. இன்றைக்கி வந்திருக்கார், வாழ்த்துறேன். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு, ஒரு இஷ்யூ வரட்டும். என்னோட கணிப்பு வர்ற 60 நாள் 80 நாளுக்குள்ளே ஒரு 1/2 டசன் மந்திரியாவது ஜெயிலுக்கு போவாங்க. அதனால் அப்போ இவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு நம்ம அப்போ தான் சொல்லணும், இப்போ எதுவும் சொல்லக்கூடாது. இல்லை, நான் இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை, யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை. அதையும் என்ன நான் என்ன சொல்கிறேன், ஆதரவுனாலே எப்போவும் நேர்முகமாக இருக்கிறது தான் நல்லது. என்ன, மறைமுகமாகலாம் பாலிட்டிக்ஸில் இன்னாருக்கு ஓட்டு போடணும் அவரோட ஆதரவாளர்னு எப்படி மறைமுகமாக சொல்லுவீங்க? முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். நானும் 33 இயர்ஸாக பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் பேரராக இருக்கேன். அது நடக்காது. அவர் இந்த நிலையை இன்றைக்கி எடுத்திருக்கார், அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கார், வாழ்த்துகிறேன். அவ்வளோதான். இந்திய மக்களுக்கு பாஜக ஆதரவு புரிஞ்சிட்டு இருக்காங்க, 3ஆம் முறை ஆட்சி அமைப்பான ஒரு சந்தேகமாக இருக்கு. ஆதரவு அவங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது சார். நேத்திக்கு இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் ஒரு அங்கம் தானே மம்தா பானர்ஜி. ஏன்னா அது கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி தானே, I.N.D. அப்படி தானே இருக்குது. அதனால் அந்த புள்ளி வச்ச கூட்டணியில் மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான அங்கம். தீதி என்ன சொல்லியிருக்காங்க நேற்று, காங்கிரஸ் கட்சியால் 40 தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. நான் சொல்லலை, புள்ளி வச்ச கூட்டணியில் முக்கிய புள்ளி சொல்லியிருக்கிறது. அதனால் அப்படி இருக்கிறது அப்படின்னா அந்த சீட்டெல்லாம் யார் ஜெயிப்பாங்க? அவங்க இந்தி கூட்டணி ஜெயிக்காது. அப்போ யார் ஜெயிப்பாங்க? டேக் இட் ஃப்ரம் மீ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.